இவங்க வந்து ஒரு தனிமையாக இருக்கிறாங்க மலையடிவார கிராமங்களில். உலகத்தை திறந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்தகமே பள்ளிக்கூடம் தான். அதுக்கு வரதுக்கான வாய்ப்பு தான் இந்த டிஎன்எஃப் ஏற்பாடு பண்ணியிருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களே தெரியாமல் தான் சில குழந்தைங்க வருவாங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும். டாக்கிங் பென்னால் என்ன யூஸ்ன்னு நினைக்கிறீங்க? தமிழ் புக்கில் என்னால் ஈஸியாக படிக்க முடியும். இங்கிலீஷ் புக் படிக்கிறதுக்கு அந்த டாக்கிங் பென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்தெந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் வந்து டல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் கோச்சிங் தராங்க. மிஷின் இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டம், எல்லாமே மறந்தே போயிருக்கோம். மிஷின் வந்து கொடுத்ததுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சினிமாவில் வந்து ஹீரோஸ் தான் முன்னால் தெரிவாங்க, பின்னால் இருக்கிறவங்கெல்லாம் தெரிய மாட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து எங்களுக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வண்டியை வந்து டிஎன்எஃப் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஆஸ்டின் சாப்டர், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல எக்கூர் அப்படின்ற ஸ்கூல். இங்கிருந்து வரதுக்கு பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைங்க மழை காலத்துலையும் வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால டிராப் அவுட் ஸ்கூலுக்கு நிறைய டிராப் அவுட்ஸ் டிஎன்எஃப் மூலமா அமெரிக்காவிலேருந்து நம்ம அமெரிக்காவால் அயல்வாழ் தமிழர்கள் கொடுத்துருக்கிற இந்த உதவின்றது பள்ளிக்கு வளர்ச்சிக்கும் அவங்களுடைய வருகைக்கும் ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. அண்ட் இந்த டிரான்ஸ்போர்ட்னால மற்ற நிறைய பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்குல்ல சார்? அது ஒரு சில பொதுநலன் கருதி நாங்கள் சொல்ல முடியாது. சில வெளியிலலாம் பாவம் சார், அந்த குழந்தைங்களுக்கு எடுக்குதுன்னு சில பொறுக்கி பசங்க சுற்றுறாங்க இல்லைங்களா, அதுலேருந்து இவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் சொன்ன ரிப்போர்ட் தான் இது. சார் மிஸ்டர் வெங்கடேஷ் வாங்க. ஸோ நீங்கள் வந்து டிஎன்எஃப் இந்த தர்மபுரியை கோஆர்டினேட் பண்ணுறீங்க இல்லையா? ரெண்டுமே தர்மபுரி அண்ட் கிருஷ்ணகிரி கோஆர்டினேட் பண்ணுறீங்க. ஆமாங்க சார். எங்களால் அரசாங்கத்துக்கு நாங்கள் உதவி கேட்டிருந்தோம், அதை உடனடியாக செஞ்சு கொடுக்க முடியல அவங்களால. ஸோ இந்த மாதிரி என்ஜிஓஸ் நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு கேட்டிருந்தாரு நம்ம அருணாச்சலம் சார். அதை உடனடியாக கண்டிப்பாக நான் ஃபேவராக பண்ணுறேன், நான் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் பேசிட்டு நான் போகிறேன், கண்டிப்பாக அதை பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொன்னாப்புல 1 or 2 months இந்த ப்ரோக்ராம் நம்ம செயல்பாடு கொண்டு வந்துட்டோம். வந்து பள்ளியோட முன்னாள் மாணவர், ஏற்கனவே இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த மாணவர் இவர் தான் பார்த்தீங்கன்னா டிரைவருங்க. ஓகே, உங்கள் பேர்? என் பேர் சாது சார். சாது. எங்கள் பள்ளிக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ்நாடு அறக்கட்டளை மூலிமா வந்து எங்கள் பள்ளிக்கு ஹெல்ப் பண்ணின்னு இருக்காங்க. முன்னாள் மாணவன் நான் வந்து இந்த பள்ளிக்கு ஏதாச்சும் பண்ணணும், என் பள்ளி இன்னும் வளரணுன்றதுக்காக நான் இதை பண்ணின்னு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா பண்ணாங்கன்னு நீங்களே சார், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த நீட்டு ஜேஇலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷனில் 6th 7th நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தாங்க சார். அடுத்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ எழுதுனாங்க, நல்லா ஓரளவுக்கு மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் அடுத்த லெவலில் நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்கள பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார். பார்க்கலாம். படிக்கும்போது 6th to 9th வரையுமே டிஎன்எஃப்ல தான் சார் படித்தேன். எனக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். எப்படி படிக்கணுன்றதெல்லாம் நல்லா ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க சார். படித்தா இன்னும் நல்லா படிக்கலாம் சார் டிஎன்எஃப் மூலியமாக. டிஎன்எஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னாடி நான் வர கொஞ்சம் வந்து ஒரு வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 4-5 வருஷம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. நல்லா சென்டர் நிறைய கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க, சிறப்பாக செய்கிறாங்க. டிஎன்எஃப் டீம் செய்கிற பெரிய சேவைங்க சார். இந்த சேவையில் என்னையும் கொஞ்சம் இணைச்சி நானும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கேன், டீச்சர்ஸுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த டாக்கிங் பென்னு புக்கு கொடுத்துறாங்க. அது பிள்ளைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி படிப்பீங்க? ஸோ இப்போ எப்படி உங்களுடைய மெத்தட் ஆஃப் லேர்னிங் இருக்குல்ல, அது எப்படி கற்றுக்குறீங்க ஒவ்வொன்றையும்? நாங்கள் வந்து நார்மலாக வந்து இப்படி நாங்கள் பிரைல் புக்ஸை வந்து இப்படி தொட்டு படிப்போம். ஓகே, தொட்டு படிப்பீங்க. இது வந்துச்சுனால இது நாங்கள் இப்படி வச்சா போதும், இது சொல்லிடும். சரி, இப்போ வைங்க, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கிலீஷ் ரைம்ஸ். ஓ, இங்கிலீஷ் ரைம்ஸ்ன்னு சொல்லுது. சரி, இதை வைக்காமல் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ வைக்காமல் இங்கே சொல்லுங்கள், இதை படித்து சொல்லுங்கள் பார்ப்போம். இதை தொட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். சொல்லுங்கள். வந்து இருங்க, ITLE. இது இங்கிலீஷில் இருக்கிறனால எனக்கு புரியலையே. இங்கிலீஷில் இருக்கிறனால புரியலையா உங்களுக்கு? சரி, அப்போ இது மேபி இந்த பென் ஹெல்ப் ஆகும். அப்போ ஆமாம், இந்த பென்னில் வைங்க பார்ப்போம். என்ன சொல்லுங்க? டைட்டில், கண்டென்ட்ஸ் இருக்கேன், பொருளடக்கத்தில் இருக்கேன். ஓகே, இப்படி வச்சா பாட்டு பாடும்.
டிஎன்எஃபோட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் கவனிச்சிட்டு இருக்கேன். கடந்த 3 ஆண்டுகளாக 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சத்துமாவு கூழ் வழங்கிட்டு இருக்காங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் 2 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கியிருக்காங்க, அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பெற்றோர் இல்லாத 13 மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் வழங்கினது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. சென்ற ஆண்டு அது வழங்கப்படவில்லை, அதையும் தொடர்ந்து வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அந்த சத்துமாவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா குழந்தைகள் வந்து காலை நேர உணவை வந்து சரியாக எடுத்துக்கிறது இல்லை. அப்போ இங்கே வரும்பொழுது அவர்களுக்கு வந்து 11 மணிக்கு இந்த கடந்த 3 ஆண்டுகளாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த கூழ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க சார். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் போட்டுருக்கோம் சார், கொடுத்துருக்கோம். நம்ம 2 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். ஓகே. அதே மாதிரி எக்ஸ்போசர் விசிட் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் சார். எங்கே போயிருக்கீங்க? ஏவிஎஸ் காலேஜ் சார், சேலம். அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ன படிக்கலாம்ன்ற +2 பசங்களை கூட்டிகிட்டு போயிருக்கோம் சார். ஓகே ஓகே. நம்ம இது டிஎன்எஃப் மூலமாக கூட்டிட்டு போயிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நியூட்ரிஷன் கொடுத்துருக்கோம் சார், 6 எல்லாத்துக்குமே. அடுத்து யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், நம்ம டிஎன்எஃப் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பர்ஃபெக்ட். ஏபிசி கிளாஸுங்கிற ப்ராஜெக்டை செய்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய செட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. சும்மா எங்கேயுமே இல்லாத ஒரு மிகப்பெரிய வேலையாக கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. பணத்துக்கோசரம் பேரண்ட்ஸ் வந்து வெளியில் போயிடுவாங்க எல்லாருமே. உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அந்த பசங்க இருக்கிறாங்க. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் அந்த ஃபுட்டை கூட கேட்டோங்க. அதனால் நீங்கள் அந்த ஃபுட்டை கொடுத்ததுனால 11 மணிக்கு இந்த பசங்களுக்கு கஞ்சி கொடுக்கறதுனால அந்த மாணவர்கள் எல்லாமே சந்தோஷமாக குடிச்சிக்கிறாங்க. அதுக்காக வந்து தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். பெய்ட் பண்ணி கற்றுக்கிற கிளாஸுங்களே மேக்ஸிமம் 3 மந்த்து தான் இருப்போம். ஸோ இது எங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். 6 மந்த்து கொடுப்பாங்க, அதுவும் வந்துட்டு பேசிக் லெவல்லன்னு சொல்லி கொடுப்பாங்க. எதுவுமே தெரியாதவங்க கூட வந்து உட்காந்துக்கிட்டா 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணி எங்களை ரெடி பண்ணி வெளியில் அனுப்புகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களேன்றதுக்காக அது நம்ம அதை ஃப்ரீயாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதோட பேக் சைடில் சொல்லி கொடுக்குறவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுற நம்மள தமிழ்நாடு அறக்கட்டளை அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற டோட்டலாக யூஎஸ்ஏல இருக்கிற நம்ம தமிழ் மக்கள். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, தமிழ் மக்கள் நம்ம எங்கே இருந்தாலும் ஹெல்பிங் மைண்டோட தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு கிளியராக இருக்குது. மிஷின் இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப கஷ்டம், எல்லாமே மறந்தே போயிருக்கோம். மிஷின் வந்து கொடுத்ததுனால தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மொட்டை யூஸுக்காவது நம்ம கற்றுக்கலாம் அப்படின்ற இதுக்கு தான் நான் மெயினாக கற்றுக்கவே போனேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வெளியே தைக்கலாம், இது ஒரு ரூபா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தைக்க ஆரம்பித்தேன்.